ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா, பெண்களுடைய கர்ப்பப்பை ஆரோக்கியம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமாக என்னென்ன பண்ணலாம், என்ன சாப்பிடலாம், எப்படி இருக்கணும், ஸோ என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதெல்லாம் பற்றி தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கர்ப்பப்பை ஆரோக்கியம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெண்கள் எப்படி கர்ப்பப்பை என்ன மாதிரியான உணவுகள் மூலம் ஸ்ட்ரென்தன் ஆக்கலாம், என்ன மாதிரியான உணவுகள் மூலம் கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காக பலமிக்கதாக மாற்றலாம், அதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். இப்போ கர்ப்பப்பை வளர்ச்சியாக இருக்கட்டும், அதுக்கு தேவையான சத்துக்களாக இருக்கட்டும், இல்லை யூட்ரஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் சரி, நல்லா பலமாக மாற்றக்கூடிய உணவுகள் என்னென்ன சாப்பிடணும், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் உங்கள் கர்ப்பப்பையை ஆரோக்கியமாகவும் நல்லா சத்து மிக்கதாகவும் பலமாகவும் உங்கள் கர்ப்பப்பையை மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு பெண் குழந்தைக்குமே அந்த குழந்தையோட ரீப்ரொடக்டிவ் ஏஜ் சொல்லக்கூடிய 13 to 14 வயதிலிருந்து 40 to 50 55 வயது வரைக்குமே கர்ப்பப்பை ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். அதுக்கு நம்ம எங்கே பிள்ளையார் சொல்லி போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா, வளரக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தையோட தாய்மார்கள் அந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போதே தன்னோட உடல் சார்ந்த பிரச்சனை, மனம் சார்ந்த பிரச்சனை சரி செய்து ஒரு பெண் கர்ப்பம் அடையும் போது மட்டும்தான் அந்த சிசு குழந்தையாக வளர்ந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவங்க செக்ஸ் ஹார்மோன் ஆக்டிவாக இருந்து அவங்க கர்ப்பப்பையும் சரி, விதைப்பையும் சரி ஆரோக்கியமாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம். ஆனால் பேபி பிறந்து குழந்தை வளர்ந்து ஏஜ் அட்டன் பண்ணுற டைம் பெண் குழந்தை கர்ப்பப்பை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும்னா, பெயின்லெஸ் பீரியட், நார்மலாக பீரியட் வரணும், நார்மல் டெலிவரி ஆகணும், பெண்ணுக்கு பிறக்கும் குழந்தை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், இந்த பெண்ணுக்கு ப்ரெக்னென்சி டைமில் எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயம் பெண்களுக்கு இந்த கர்ப்பப்பையில் அடங்கியிருக்கு. யூட்ரஸ் ஒரு பெண்களுடைய இனப்பெருக்க மண்டலத்துக்கு முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்பப்பை தான். ஸோ யூட்ரஸ் ஹெல்த் பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் ஒரு சைல்டு பியரிங் ஆர்கன், அதாவது ஒரு குழந்தைய தாங்கக்கூடிய, ஒரு குழந்தைய வளர்க்கக்கூடிய ஒரு ஆர்கன் உறுப்பு அப்படின்னா இந்த கர்ப்பப்பை தான். ஸோ கேர்ள்ஸ் ரொம்பவே எல்லாருக்குமே இது இம்பார்ட்டன்ட். இப்போ கர்ப்பப்பையில் பலம் இழந்து போகையில் அல்ல அந்த கர்ப்பப்பையில் ஏதாவது குறைபாடு ஏற்படலை அப்படின்னா அந்த பெண் தனக்கான ஒரு பெண்ணுங்கிற அதிகாரத்தை இழக்க நேரிடும். என்ன மாதிரின்னு யோசிக்கிறீங்களா? இப்போ கர்ப்பப்பையில் நல்ல ஒரு சக்தி மிகுந்த ஒரு ஸ்ட்ரென்த்தனாக இருந்தால் மட்டும்தான் அந்த கர்ப்பப்பையில் ஒரு குழந்தை தங்க முடியும். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தை வளர யூட்ரஸ் ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த யூட்ரஸ் கர்ப்பப்பை எதனால் பலம் இழந்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ரீசன் கர்ப்பப்பையில் ஏற்படுற முக்கிய தொற்றுக்கள், நோய் தொற்றுக்கள், கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கட்டி, இப்போ ஃபைப்ராய்டு கட்டி, அப்புறம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வராமல் போகிறது, ஃபைப்ராய்டு யூட்ரஸ், கர்ப்பப்பை சுவர் அதாவது எண்டோமெட்ரியம் அது திக்கனிங் கம்மியாகிறது. ஸோ எண்டோமெட்ரியம் தான் என்னென்னா ரொம்ப பெட்டு மாதிரி குழந்தைய தாங்கக்கூடியது. ஸோ இது 8 mm இருக்கணும். ஸோ இது நார்மலாக இல்லாமல் கம்மியாக போகும்போது அந்த தன்மை குழந்தையோட தாங்கக்கூடிய தன்மை இல்லாமல் போயிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க ரெக்கரண்ட்டாக அபார்ட் ஆகிறது, அவங்களே அப்புறம் டிஎன்சி பண்ணுறது, அதுக்கப்புறம் மிஸ்கேரேஜ் ஆகிறது. இப்போ திருமணம் ஆகாத பெண்களுக்கு என்னென்னா பிசிஓடி ப்ராப்ளம், இர்ரெகுலராக வருது, நீர்க்கட்டி பிரச்சனை, பிசிஓஎஸ், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை என்னென்னா இந்த கர்ப்பப்பையில் ஏற்படுது. ஸோ அப்போ அவங்க கர்ப்பப்பை பலம் இல்லாமல் இருக்க நேரிடுது. அது மட்டும் இல்லாமல் கருமுட்டையில் எதுவும் ப்ராப்ளம் ஆகும்போது, இல்லை கர்ப்பப்பை நாளத்தில் ப்ராப்ளம் வரும்போது அந்த யூட்ரஸ் ரொம்பவே வீக்காக ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடுது. ஸோ இதை பூஸ்ட் பண்ண என்ன ஃபுட்டு உணவுகை சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தா நான் ஒரு லிஸ்ட்டே பின்னாடி சொல்லியிருக்கேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஃபோலிக் ஆசிட் ரிச் ஃபுட்டு, விட்டமின் டி ரிச் ஃபுட்ஸு, அயன் ரிச் ஃபுட்ஸு, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸு, விட்டமின் ஏ, விட்டமின் சி, அதுக்கப்புறம் பி காம்ப்ளெக்ஸ், இது மாதிரி ஃபைபர் கண்டென்ட் நிறைய ஃபுட்ஸ் என்னென்னா இருக்குது. இது எல்லாத்தையும் நான் பின்னாடி கொடுத்துருக்கேன். ஸோ இது மாதிரி சத்துக்கள் நிறைய இருக்க ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கும் போது ரொம்ப ஆரோக்கியமாக உங்கள் கர்ப்பப்பை மாறுது. ஸோ அதை நான் ஒரு லிஸ்ட்டாகவே தரேன், பின்னாடி கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே கர்ப்பப்பை நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இப்போ பெண்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கரு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் திருப்பி திடீர்னு அபார்ட் ஆகுது. ஒரு 2nd மந்த்து 3rd மந்த்லேயே திருப்பி அபார்ஷன் ஆகுதுனாலுமே இந்த கர்ப்பப்பையில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, இல்லை கர்ப்பப்பை வீக்காக இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ கர்ப்பப்பையோட ஸ்ட்ரென்த்தன் எப்போ நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பெண் வந்து கர்ப்பம் ஆகலை அப்படின்னா தான் நம்ம வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக கொடுப்போம். ஸோ இப்போ வந்து கர்ப்பமான பெண் இப்போ 2 3 குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் ஒரு குழந்தைக்கு ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கவனிக்க வேண்டியது இந்த யூட்ரஸ் ஸ்ட்ரென்த் பண்ணியே ஆகணும். ஸோ சில பேருக்கு இயற்கையாகவே ப்ராப்ளம் இருக்கும். இப்போ ஆர்குவேட் யூட்ரஸு, செப்டேட் யூட்ரஸு, பைகார்னேட் யூட்ரஸு இது மாதிரி நிறைய வந்து என்னென்னா யூட்ரஸில் ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் வந்து கன்ஜெனிட்டலாகவே அவங்களுக்கு இருக்கும். அதாவது பிறக்கும் போதே இந்த மாதிரி பிரச்சனையோட வந்து இருப்பாங்க. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி கம்மியாக இருக்கும். அது யூட்ரஸ் வந்து என்னென்னா வளர்றது வந்து கொஞ்சம் குறைவா இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லாவே ஸ்ட்ரென்த் பண்ணியே ஆகணும். ஸோ இது இருக்கவங்க கவலைப்பட வேணாம். ஸோ இப்போ நம்ம ஃபோலிக் ஆசிட், விட்டமின் ஃபுட்ஸ்லாம் நம்ம என்னென்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ முக்கியமாக நான் வந்து விட்டமின் டி வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடியது சூரிய ஒளி. நான் அடிக்கடி எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். இப்போ வந்து வாக்கிங் போகிறீங்க, இல்லை வந்து என்னென்னா சும்மா தியானம் பண்ணுறீங்க, மெடிடேஷன் பண்ணுறீங்க, எதுனாலுமே வந்து நீங்கள் மார்னிங் ஈவினிங் வந்து பண்ணுவீங்க. ஸோ அந்த டைம் வந்து என்னென்னா சூரிய ஒளியில் அதாவது சன்லைட்டில் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகுங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் இப்போ அந்த சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போது நம்ம அந்த சூரிய கதிர்கள் நம்ம ஸ்கின்ல தோலில் பட்டு சிந்தசைஸ் ஆகி விட்டமின் டியை உருவாக்கம் செய்யும். ஸோ வந்து எப்போ நீங்கள் வந்து இந்த சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகலான்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து ஒரு 6:30 to 7:30 அதாவது ஏர்லி மார்னிங் அந்த சூரிய கதிர்கள்லாம் வரும்ல மேலே எழும்பி வரும்போது அந்த டைமும் ஈவினிங் பார்த்தீங்கன்னா 4:30 to 5 இல்லை 5 to 6க்குள்ளே வந்து நீங்கள் நடக்கலாம். இல்லை நீங்கள் வந்து உட்காந்து அமைதியாக வந்து ஸ்கின் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து வாட்டர் ட்ரிங்கிங், அதாவது தண்ணி வந்து நிறைய குடிங்க. ஏன்னா உடம்பு ஹீட்டு கூட வந்து நமக்கு நிறைய வந்து ப்ராப்ளம் பண்ணும். ஸோ தண்ணி வந்து நிறைய வாட்டர் ட்ரிங்கிங் கிடைங்க. இது 2ம் தான் நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடியது. ஸோ இதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோலிக் ஆசிட். கர்ப்பம் ஆகவும் சரி, கர்ப்பம் ஆரோக்கியத்தை ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுறது இந்த ஃபோலிக் ஆசிட். ஸோ குறைபாடு இல்லாமல் வளர உதவுறதுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் ரிச் ஃபுட்ஸ் வந்து சாப்பிடணும். ஸோ இது எதுலலாம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மாதுளை, பாதாம், அதுக்கப்புறம் க்ரீன்ஸு அதாவது கீரை வகைகள், முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் வந்து காய்கறிகளில் நிறையவே எல்லா காய்கறியும் நீங்கள் சாப்பிடலாம். முக்கியமாக வந்து அவக்கோடா வந்து நமக்கு கர்ப்பப்பை ஷேப்லேயே இருக்கும். ஸோ இது வந்து என்னென்னா கர்ப்பப்பைக்கு ரொம்பவே நல்லது. நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ கரு உருவான கரு நல்லா சப்போர்ட்டிவாக வளர்கிறதுக்கு இந்த ஃபோலிக் ஆசிட் ரிச் ஃபுட்டு நல்லாவே சாப்பிடணும். இதில் வந்து பீட்ரூட் ஜூஸு, இல்லை மாதுளை ஜூஸு, மாதுளம்பழத்தை நல்லா சாப்பிட்றது, இது மாதிரி நீங்கள் வந்து நிறையா சாப்பிடலாம். இதுக்கப்புறம் இந்த லிவர், அதாவது இந்த பீஃப் லிவரு, சிக்கன் லிவரு, இந்த ஈரல், இது வந்து நீங்கள் நிறையவே எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒமேகா 3 and 6 ஃபேட்டி ஆசிட்ஸ். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பை உள்சுவர், அதாவது இந்த எண்டோமெட்ரியம் சொன்னல, அது வந்து தடிமன் வந்து குறைவாக இருக்கும், இல்லை திக்காக இருக்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரைட் ஐட்டம், எண்ணெயில் பொரிச்சது இதெல்லாமே கம்மி பண்ணிவிட்டு உங்கள் கர்ப்பப்பை, அதாவது எண்ணெய் வித்துக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும். அதில் முக்கியமாக ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் வந்து இதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நான்வெஜ்ஜில் வந்து ஃபிஷ்ஷு நீங்கள் நல்லா சாப்பிடலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸை எப்படி நீங்கள் சாப்பிடணும், இப்போ இட்லி பொடி மாதிரி சாப்பிடலாம், இல்லை நைட்டு நீங்கள் ஊற வச்சு அதை வந்து என்னென்னா காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். உங்களுக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னா வெறும் வயிற்றில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸை நீங்கள் வந்து சாப்பிடலாம். இது வந்து பீரியட்ஸ் ஃப்ளோவையும் நல்லா இது பண்ணும். கரு நல்லா வளர்கிறதுக்கும் அந்த எண்டோமெட்ரியம் அது சொன்னல அந்த பெட்டை வந்து நல்லா தயார் பண்ணும். ஸோ கருப்பையில் கர்ப்பம் வந்து நல்லா பதிய வந்து இது ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் விட்டமின் இ வந்து ஆன்டி ஸ்டெரிலிட்டி ஃபுட்டு அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ விட்டமின் இ வந்து என்னென்னா ரெகுலராக எடுத்தீங்க அப்படின்னா அபார்ஷன் ஆகாது. அண்ட் கருப்பதிகிறத வந்து என்னென்னா ஆரோக்கியமாகவும் கர்ப்பப்பை ஆரோக்கியமாகவும் இது வச்சுக்கும். ஸோ விட்டமின் இ எதில் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விதைகள், அதாவது சீட்ஸு, நட்ஸு இது எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து என்னென்னா பாதாம், வால்நட்டு, கேஷ்யூ, முந்திரி இதெல்லாமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா விதைகள் வந்து 4 இருக்குது. அந்த சீட் சைக்கிள்லேங்க நீங்கள் நல்லாவே ஃபாலோ பண்ணால் கர்ப்பப்பைக்கு ரொம்பவே நல்லது. அதில் ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரான் கண்டென்ட் வந்து நிறையவே இருக்குது. ஸோ வந்து என்னென்னா பூசணி விதை, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, பம்கின் சீட்ஸு, செசாமி சீட்ஸு. ஸோ இந்த 4 சீட்ஸு நீங்கள் மாற்றி ரெகுலராக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் விட்டமின் சியில் வந்து புதுப்பிக்கக்கூடியது. விட்டமின் சினாலே செல்லை வந்து புதுப்பிக்கக்கூடிய தன்மை உள்ளது. ஸோ கருவில் குழந்தை வந்து இருக்கிறத செல்லை புதுப்பித்து ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் குரோமோசோம் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த விட்டமின் சி வந்து உதவுது. ஸோ விட்டமின் சி வந்து எதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய நெல்லிக்காய், அதுக்கப்புறம் கோவா, ஆரஞ்சு, சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த
விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ விட்டமின் சிங்கிறதே வந்து செல்லை புதுப்பிக்கக்கூடியது. ஸோ உங்கள் குழந்தையோட செல்களை நல்லா புதுப்பிச்சு கர்ப்பப்பையில் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு இது உதவும். ஸோ அபார்ஷன் ப்ரிவென்ட் பண்ணும். ஸோ விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸை நல்லா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் கோஇன்சின் Q10 இது நல்லாவே வந்து என்னென்னா இது நல்லா இருந்தால் தான் கருமுட்டை வெடித்து வெளிவர தன்மை, அதாவது ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கிறது இந்த Q10. அதுக்கப்புறம் வந்து எம்ப்ரியோ, அதாவது கரு வந்து கர்ப்பப்பையில் பதிஞ்சு ஸ்டெபிளைஸ் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த கோஎன்சைம்க்கு இருக்குது. ஸோ நமக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்து 10th மந்த் வரைக்குமே சப்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த கோஎன்சைம் வந்து நிறையவே நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஓவலேஷன், கர்ப்பப்பை, திருமணம் ஆனவங்களுக்கும் ஆகாதவங்களுக்கும் நிறையவே வந்து இந்த கோஎன்சைம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து நிறைய உணவில் வந்து இருக்குது. முக்கியமாக தானியத்தில் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் வேர்க்கடலை, நிலக்கடலை வந்து இருக்குது. அப்புறம் பீஃபு, நட்ஸு, காலிஃப்ளவர், கேபேஜ், பருப்பு வகை இது எல்லாத்துலேயுமே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் சமைச்சு இல்லை சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பி காம்ப்ளெக்ஸ் இது நமக்கு கருவுறுதல முக்கிய பங்கு வகிக்கிறது. இது எதில் இருக்குன்னா முழுமையான அரிசி, பிராண்ட் ரைஸ், அதாவது தவிடு, கைக்குத்தல் அரிசி, கீரை, சிக்கன் இது எல்லாத்துலேயுமே அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாமே நீங்கள் சேர்த்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் முக்கியமாக ஃபைபர் ரிச் ஃபுட்ஸ் நீங்கள் வந்து சாப்பிடணும். அதாவது நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறத நீங்கள் வந்து சாப்பிடணும். அப்போ தான் கர்ப்ப நாளங்கள் எல்லாமே சரி செய்யணும். இது வந்து குக்கும்பர், அதுக்கப்புறம் வாட்டர் மெலன், நிறைய வந்து என்னென்னா ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸில் இருக்குது. மெயினாக வந்து என்னென்னா நீங்கள் என்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேரட் ஜூஸ் வந்து என்னென்னா நீங்கள் கேரட் ஜூஸாக சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா கேரட் வந்து என்னென்னா ரெகுலராக நீங்கள் நார்மலாகவே வந்து பச்சையாக சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பீட்ரூட் இதெல்லாமே வந்து கரு சிதைவதை வந்து தடுக்கும். கீரை வகைகளுக்கு எல்லாமே நார்மலாக தெரியும். டெய்லி 50 கிராம் கீரை வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக எள்ளு, இது வந்து ஃபஸ்ட்டு இடத்துல எள்ளு இருக்குது. ஏன்னா இதில் ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து நிறைய சொல்லியிருக்கேன். ஒரு தாவர பொருள்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக எதில் இருக்குன்னா இந்த ஈஸ்ட்ரோஜனில் இருக்குது. ஸோ பெண்களுக்கு உடலுக்கு ஊட்டச்சத்தை கொடுத்து கர்ப்பப்பையை வலுவாக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இதில் காப்பர் சத்து அதிகமாக இருக்குது. இப்போ நிறைய பேருக்கு வந்து கேன்சர், யூட்ரஸ் கேன்சர் அதெல்லாம் வருதுல்ல. ஸோ அதை தடுக்கக்கூடிய சக்தி அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹார்மோன் இம்பேலன்ஸை இதை சரி செய்யும். அதுக்கப்புறம் கொழுப்பு, கெட்ட கொழுப்பை வந்து என்னென்னா தடுக்கும். அதாவது நல்ல கொழுப்பு HDL வந்து இதில் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் சேர்க்கும்போது நல்லா வந்து கொழுப்பு குறைஞ்சி, இன்னொன்று இடுப்பு எலும்புக்கு நல்ல வலுவை குடிக்கூடாது. ஏன்னா பெண்கள் கர்ப்பப்பையை தாங்கக்கூடிய சக்தி வந்து அந்த இடுப்பு எலும்புக்கு வேணும். ஸோ பெல்விக் போன்ஸு, கர்ப்பப்பை போன்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆக்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது. அதுக்கப்புறம் அயன் கண்டென்ட்டும் இதில் நிறையவே இருக்குது. ஸோ அதிக ரத்தப்போக்கு, அதனால் ரத்தச்சோகை, அனிமியாலாம் வந்து தடுக்கிறதுக்கு இந்த எள்ளு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். எள்ளு எப்படி வந்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எள்ளை அப்படியே வந்து என்னென்னா உரலில் வச்சு அரைச்சி 3 பங்கு எள்ளு 1 பங்கு கருப்பட்டி போட்டு இடித்து பீரியட்ஸ் வர்றதுக்கு 5 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் சாப்பிடலாம். இது வந்து கர்ப்பப்பை ஆரோக்கியம் மேம்படுத்தும். அப்படி இல்லை அப்படின்னா எள்ளு பொடி, அப்போ இட்லி பொடி எப்படி சாப்பிட்றீங்களோ அது மாதிரி எள்ளு பொடியாக்கி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் அதிகமாக குக்கிங்க்கு யூஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக எக்கில் வந்து முட்டையோட மஞ்சள் பகுதி சாப்பிடுங்க. இப்போ கிடச்சா நாட்டுக்கோழி முட்டை கிடச்சா நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுங்க. ஏன்னா சில பேர் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இது வந்து தெரியும். ஸோ ஏஜ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் நாட்டுக்கோழி முட்டை, நல்லெண்ணெய் இதெல்லாமே கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச பாரம்பரிய உணவு உளுந்து களி. ஸோ இந்த உளுந்தங்களியை வந்து என்னென்னா நல்லெண்ணெயில் வச்சு நல்லா வந்து கருப்பட்டி போட்டு செஞ்சு கொடுங்க. அது எப்படி செய்யணுன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ அது மாதிரி செஞ்சு கொடுங்க. ஸோ உளுந்தங்களி, ராகி களி இதெல்லாமே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா வெந்தயம் வந்து என்னென்னா உடல் சூட்டை தணிக்கும். இன்னொன்று வந்து நீங்கள் வெந்தயத்தை நைட்டில் ஊற வச்சு காலையில் வந்து அந்த தண்ணியும் குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தையும் சாப்பிடணும். ஸோ இது வந்து உடல் சூடு, கர்ப்பப்பை வாய் இது எல்லாத்தையுமே வந்து தடுக்கும். ஸோ கர்ப்பப்பைக்கு ரொம்பவே நல்லது. உளுந்த கஞ்சி கூட வச்சு கொடுக்கலாம். உளுந்த கஞ்சியை வந்து என்னென்னா ரொம்பவே நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நீங்கள் பெரியவங்களும் சாப்பிடலாம், குழந்தை பெற்றவங்க எல்லாருமே சாப்பிடலாம். கர்ப்பப்பை ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. உளுந்து ப்ளஸ் வந்து என்னென்னா எள்ளு, இந்த வெந்தயம் இதெல்லாமே ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா மீன் வகைகள் சாப்பிட்லாம். மீனில் வந்து எல்லா மீனுமே சாப்பிட்லாம். முக்கியமாக இந்த சால்மன், மத்தி மீன், காணங்கெளுத்தி இந்த மாதிரி நிறைய மீன்கள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா சிக்கன், மட்டன் இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் முக்கியமாக ஈரல் நிறையவே சாப்பிடுங்க. பெண்கள் வந்து அதிகமாக ஈரல் சாப்பிடுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து என்னென்னா ஃபுட்டு வந்து என்னென்ன சத்துக்கள், என்னென்ன ரிச் ஃபுட்ஸ் எல்லாமே நான் சொல்லிவிட்டேன். இது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பையை நீங்கள் வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸும் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஏன்னா அப்போ தான் வந்து என்னென்னா கர்ப்பப்பையில் இருக்க எலும்புகள் அந்த பகுதி எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ கர்ப்பப்பை வந்து எக்ஸசைஸு ப்ளஸ் வந்து யோகா வந்து என்னென்னா நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ மெயினாக பந்தகானாசனான்னு சொல்லுவாங்க, பட்டர்ஃப்ளை போஸ்
இந்த பட்டர்ஃப்ளை போஸ் வந்து ரொம்ப 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 பெண்களுக்கு கர்ப்பப்பை ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா இது வந்து என்னென்னா நீங்கள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும், பிசிஓடிக்கு ஹெல்ப் பண்ணும், அண்ட் நார்மல் டெலிவரி நீங்கள் வந்து நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த யோகா வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த யோகாவோட பெனிஃபிட்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதை நான் தனி வீடியோவே போடலாம். ஸோ யோகா ப்ளஸ் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணுங்கள். எக்ஸசைஸ் எது பண்ணுறீங்களோ இல்லையோ அந்த ஒரு ஆசனா, ஸோ இந்த ஒரு யோகாவை மட்டும் மறக்காமல் பண்ணுங்கள். 2 காலையும் சேர்த்து வச்சுட்டு நல்லா தொடையும் மேலேயும் கீழேயும் வந்துடும்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 20லேருந்து 30 கவுண்ட் வந்து என்னென்னா பண்ணுங்கள். அப்படி படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இந்த ஒரு யோகாவை மட்டும் எந்த ஏஜில் இருந்தாலுமே நல்லா பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நிறைய வந்து சத்துக்கள் அடங்கிய ஃபுட்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டு நல்லெண்ணெய், எள், உளுந்து, அப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அதில் என்னென்ன ரிச் ஃப்ரூட்ஸு, என்னென்ன ரிச் எல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன். நான்வெஜ்லேயும் சொல்லியிருக்கேன். நிறைய தண்ணி குடிங்க, நிறைய வந்து என்னென்னா வாக்கிங், சூரிய ஒளி எக்ஸ்போஸ் ஆகுங்க. ஸோ முக்கியமாக நான் இது எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கர்ப்பப்பையை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிபிசி ஜூஸ்னு ஒன்று இருக்குது, அதை கண்டிப்பாக போட்டு குடிங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு இந்த வீடியோவில் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இது மாதிரி நல்ல நல்ல தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.